கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இன்றைய தினம் இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் பணிவான வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நாம் இன்று எபேசியர் புஸ்தகத்தில் விசுவாசிகளுக்கு பவுல் ஏறெடுத்த ஜெபத்தை குறித்து படிப்பதற்காக இருக்கிறோம். இது எபேசிய சபை விசுவாசிகளுக்காக மாத்திரமல்ல, அப்பொழுதே இந்த கடிதத்தை அவர் கொடுத்த போது பிற சபைகளிலும் கொடுக்கும்படியாக அதை அனுப்பியிருந்தார். அதனால் இது நமக்கும் இன்று பிரயோஜனமாகவே இருக்கிறது, நம்ம படிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. எபேசு சபையை குறித்து, பவுலை குறித்து, அவருக்குள்ள தொடர்பை குறித்து முதலாவது நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ளலாம். பவுலினுடைய இரண்டாவது மிஷனரி பிரயாணத்திலே எபேசுக்கு வந்தார். ஆனால் ஜாஸ்தி நாள் அங்கே இருக்கவில்லை. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இருவரையும் அங்கே விட்டு அவர் எருசலேமுக்காக அவர் சென்று விட்டார். அதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 18வது அத்தியாயத்தில் 18-21 வசனங்களில் பார்க்கலாம். சென்று விட்டு திரும்ப மீண்டும் மூன்றாவதாக மிஷனரி பிரயாணத்தில் எபேசுக்கு வந்தார். வந்தபோது அங்கே தங்கியிருந்து ஏறக்குறைய 3 வருடங்கள் அங்கே தங்கியிருந்து அவர் தேவனுடைய வார்த்தைகளை சொன்னார். முதலில் சில பேர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் வெறுத்தார்கள். திறனு என்கிற ஒருவனுடைய வித்தியாசாலையில பாடசாலையிலே அவர் அமர்ந்திருந்து அனுதினமும் சாயங்கால நேரத்தில் தேவனை குறித்த காரியங்களை குறித்து, உதாரணம் சொல்ல வேண்டாம், பைபிள் ஸ்டடி தான் எடுத்தாராங்க. அதன் நிமித்தமாக அநேகர் பெற்றார்கள், அநேக அற்புதங்கள் நடந்தது. அநேக மாய வித்தைக்காரர்கள் தங்கள் புஸ்தகத்தில் தூக்கி எரித்தார்கள். அந்த ஊரில் இருந்த அந்த மிக பிரபலமான அந்த காலத்தில் உலகத்தில் அந்த 7 அற்புதங்களில் ஒரு அற்புதமாக இருந்த டயானால் என்கக்கூடிய அந்த தேவாலயத்தில் இருந்த அந்த சிலை செய்து விற்கிறவர்களுக்குடைய தொழில் அடிபட்டு போனனால அவர்களுக்கும் பிரச்சனையாகி அந்த ஊரை விட்டு வெளியே செல்ல வேண்டியதாக இருந்தது. அங்கிருந்து மக்கதோனியா போனார். சில காரியங்கள் கழித்து திரும்ப அவர் எருசலேம் வருகிற போது எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை அழைத்து அவர்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தார். அது அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அத்தியாயத்தில் 17 - 38 வசனம் வரைக்கும் படிக்கலாம். ஆனால் திரும்ப எருசலேம் போன போது அங்கே அவர் பிரச்சனைகளுக்கு உள்ளாகி கைது செய்யப்பட்டு அங்கேயே செசாரியாவிலே ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருந்தார். சில காலங்களுக்கு அப்புறம் திருப்ப அங்கிருந்து ரோமுக்கு செல்லப்பட்டார். ரோமிலே சில காலங்கள் 2 வருடங்கள் சிறையிலே இருந்தார், வீட்டு காவலிலே இருந்தார். அந்த காலத்தில் எபேசுக்கு எழுதின இந்த கடிதம் இது சிறையிருப்பின் கடிதங்கள் என்பார்கள். அந்த காலத்தில் அவர் எழுதின கடிதம். தாம் உண்டாக்கின அந்த சபையிலே இருந்தவர்கள் இப்பொழுது அந்த சபையிலே அநேகர் புதியவர்கள் சேர்ந்து விட்டார்கள். அவர் இருந்த காலத்தில் ஆரம்பித்ததை காட்டிலும் அநேக புதியவர்கள் சேர்ந்து விட்டார்கள். ஸோ அவர்களுக்காக சில காரியங்களை அவர் எழுதுகிறார். அதிலே தான் அவர்களை குறித்து கேள்விப்பட்டு அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை தெளிவுபடுத்துவதற்காக அவர் சில காரியங்களை எழுதுகிறார். இதிலே தான் இந்த ஜெபம் வருகிறது. எபேசியர் 1வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் இருந்து 19 வரைக்கும் அந்த ஜெபம், அதை நாம் படிக்கலாம். அதில் சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு, அதாவது அந்த சபையினுடைய விசுவாசத்தில் வளர்ந்து போவதையும் அவர்களுடைய கிரியைகளையும் அவர் கேள்விப்பட்டு இந்த காரியத்தை எழுதுகிறார். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, இப்பதான் அவர் என்ன பாயிண்ட் ஜெபம் பண்ணுகிறார் என்று, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று அவர் பிரேயரிலே பாயிண்ட் நம்பர் 1 இதுதான். தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், இது 2வது பாயிண்ட். அதாவது தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று, இதுதான் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், பரிசுத்த வான்களிடத்திலே
தமக்கு உண்டாயிருக்கக்கூடிய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. அதாவது தேவனால் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களிடத்திலே தமக்கென்றால் தேவனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 4 பாயிண்ட் இதில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தபடியாக அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தர்லினார். தலை பரலோகத்தில் இருக்கிறது, அவர் சரீரமாகிய சபை பூமியிலே இருக்கிறது. இதுதான் அவங்க சொல்லுகிறார். இதில் இந்த 4 காரியங்கள் அவர் சொல்லுகிறார். இதில் அந்த 4 காரியங்களை குறித்து அவைகளை நாம் விளக்கமாக சற்று நாம் தியானிப்பது நன்றாக இருக்கும். முதலாவதாக அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், நீங்கள் மீட்கப்படுவதற்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களுடைய விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் உங்கள் அன்பின் கிரியையும் நான் பார்த்தேன். ஆனால் திருப்பி அவர் பாயிண்டில் முதலாவது அவர் கேட்குற பாயிண்ட் தேவனை தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று திரும்ப இது இந்த வார்த்தையை கேட்குறார். அந்த ஆவியானவரை கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உதாரணத்துக்கு ஆவியானவரை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அவர் விரும்புகிற காரியங்களே செய்ய முடியாது. அது ஒரு குழப்பமான ஒரு காரியம்தான். ஏசாயா 11 ஆவியானவரை குறித்து சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற போது அவர் மேல் தங்கி இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட போது அதிலே அந்த ஆவியானவரை குறித்து ஒரு விளக்கம் எவ்வளவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிறவர், ஆலோசனையும் பலனையும் அருளுகிறவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிறவர் என்று சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறவர். ஆங்கிலத்திலே விஸ்டம் என்று வரும், உணர்வு என்பதிலே அண்டர்ஸ்டாண்டிங் என்று வரும். ஞானமும் நமக்கு தலையில ஞானம் இருந்தால் மாத்திரம் பத்தாது, சூழ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இப்போது என்ன இடத்துல இருக்கிறது உணரக்கூடிய ஒரு உணர்வு வேண்டும். அந்த உணர்வின் நிமித்தமாக நாம் ஒரு காரியத்தை தீர்மானித்து செயல்பட வேண்டும். அதற்குரிய ஆலோசனையும் அவரே தருவார். அவர் கொடுத்த ஆலோசனையில் நாம் கால் வைத்து நடக்கிற போது அதை நிறைவேற்ற வேண்டிய பலனையும் அவர் தருவார். இதன் மூலமாக மெதுவாக நமக்கு அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருள்வார். இல்லை, அறிவையும் என்பது கர்த்தரை அறிகிற அறிவையும். நமக்கு தேவனை குறித்து தலை அறிவிலே அறிவு இருக்கிறது, அப்படியாக அல்ல, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அறிவு வேண்டும். அதாவது அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற போது அவருக்கும் எனக்கும் உள்ள உறவிலே நான் எவ்வளவாக வளர்ந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப். நாம் நன்றாக தெரிந்துக்க வேண்டியது கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிலிஜியன் அல்ல, a relationship with God the Father. பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனுடைய கிறிஸ்துவையும் அவருடைய ஆவியாக பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கும் உள்ளாக இருக்கக்கூடிய உறவிலே வளர்வது. இது இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுக்கும் இசம் என்று வரும். இந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம் என்று இசம் வரும். பட் கிறிஸ்டியானிசம் கிடையாது, இது கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்து சொன்னதை கேட்டு நடந்து அந்த உறவுக்குள்ள வளர்வதாக. இதை தரக்கூடிய ஆவியானவர். இவரை குறித்து இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். அவர் கடைசி நாளிலே சீசரோடு இருக்கும்போது யோவான் 14:16 சொல்லுகிறார்,
என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை பிதா உங்களுக்கு தந்தருள்வார் என்கிறார். அதாவது நான் போய் விடுவேன், போய் பிதா கிட்டத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய, அவர் சத்தியத்தின் ஆவியானவர், அவரை உங்களுக்கு தருவார். அதிலே 14வது அத்தியாயத்திலே 26வது வசனத்திலே, என் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லுகிறார். யோவான் 16:10 பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துவார். என்னை விசுவாசியாதவர்களிடத்தில் பாவத்தை குறித்தும் நம்மை குறித்து அடுத்த வார்த்தையிலே 10வது வசனத்திலே, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் உங்களுக்கு நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி உங்களுக்கு விரோதமாக வருகிற போது அவன்கிடத்தில் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதே இதில் 16வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்ன, அவருடைய கிரியைகள் என்ன, அவர் என்ன செய்வார், ஏது பண்ணுவார் என்பதை இதில் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்து விட்டார். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். ஆவியானவர் யார் என்று புரிந்து கொண்டு அவர் நம்மில் செயல்படக்கூடிய தெளிவு நமக்கு வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் வருகிற போது ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் ஆவியின் கனிகள் தான். அந்த கனிகளின் விளைவினாலே வரக்கூடிய சில காரியங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய, அவருடைய சித்தத்தின்படி அவர் சொன்ன காரியத்தை செய்கிற போது, அவர் ஆலோசனைப்படி நடக்கிற போது அதை நிறைவேற்றுவதற்கு அவர் கொடுக்கக்கூடியது தான் ஆவியின் வரங்கள். ஆனால் ஆவியின் கனிகளுக்கோ ஆவியானவருடைய நடத்துதலுக்கோ நாம் செயல்படாமல் வரங்களை மாத்திரம் எதிர்பார்த்து இருப்பதனால அவர் நம்மை கொண்டு நடத்தி செல்லவோ நாம் அவருக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு முரண்பாடு வருகிறது. இதில் நாம் சரியாக இருக்க வேண்டும். கிப்ஸ் அவங்களா அவர் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து அளிக்கக்கூடியது. ஆனால் அவருடைய சித்தத்தின்படி காரியங்கள் செய்ய இயங்குகிற போது அவருடைய ஆலோசனையை கேட்டு செய்யும் போகிறது அதற்குரிய பலனை அவர் தானாகவே அருளுகிறவராக இருக்கிறார். இதன் விளைவாக நமக்கு தேவை என்னவென்றால் தேவனை அறிகிற அறிவிலே, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, பவுல் எழுதுகிற போது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு உறவுக்குள்ளாக வரத்தக்கதாக நாம் வர வேண்டும். இது முக்கியம். பவுல் 1 கொரிந்தியரில் 2வது அத்தியாயத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 9வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷனில் எவனும் மனுஷனுக்குரியவைகளை அறியான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவி எனக்குள்ள இல்லாவிட்டால் தேவனுடைய சித்தத்தையோ தேவனுடைய வாஞ்சையோ விருப்பத்தையோ நான் அறிய முடியாது. பவுல் திரும்ப சொல்கிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளே அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளே நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஸோ ஆண்டவருக்கு சித்தத்தை செய்வதற்கு, ஆண்டவர் சித்தத்தை அறிவதற்கும் அந்த சித்தத்தின்படி செய்வதற்கும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அந்த ஆவியானவர் நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக நாம் அவருக்கு கீழாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
ஆவியானவர் என்னை நடத்தும். இயேசு சொன்னார், சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார், தேற்றரவாளன் நீதியை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் தேற்றரவாளன் உங்களை தேற்றி தேற்றி கீழே விழுகிற போதெல்லாம் எழுப்பி மேலே கொண்டு செல்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்னும் இன்னுமாக பரிசுத்தப்படுத்துவார். இந்த காரியங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது தேவன் அடுத்த காரியத்துக்குள்ளாக நம்மளை நடத்தி சொல்வார். அதுதான் தேவனுக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள். இதில் நாம் வளர்ந்து இந்த தெளிவையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் யார், எனக்கும் அவருக்குள்ள உறவில் வளர வேண்டியது முதலாவது காரியம். இது ஒன்று. இரண்டாவதாக அவர் கொடுத்த ஒரு ஜெப விண்ணப்பம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்றும். அதாவது தேவன் நம்மை அழைத்ததினாலே, கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்புக்குள்ளாக நம்மை கொண்டு வந்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது என்று நாம் அறிய வேண்டும். உதாரணத்துக்கு, இன்றைக்கு ஒரு ஆளை ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு கூப்பிடுகிறார்கள் என்றால், வேலைக்கு செல்பவர் முதலாவது கேட்குற கேள்வி, எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்க, ரெண்டாவது என் டியூட்டி டைம் என்ன, மூணாவது எனக்கு என்னென்னைக்கெல்லாம் லீவ் உண்டு, வேறு சலுகைகள் டிஏ அலவன்ஸ் எல்லாம் என்னென்ன. இந்த காரியங்கள் அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும். அது அவருக்கு சரியாக ஒத்து வரவில்லை என்றால் அந்த வேலைகளில் சேர மாட்டார். இப்போ தேவன் நம்மை ரட்சித்து நம்மளை அழைத்து இருக்கிறார். அதனால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டும். 1 கொரிந்தியர் 15:19 பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது சொல்கிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் ஒரு நாள் எல்லாரை காட்டில் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் அப்படிங்கிறார். 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இந்த உலகத்தினுடைய இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் ஒரு காலத்தில் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கும். அப்படியானால் அவர் நம்மை அழைத்ததினால நமக்கு உண்டாயிருக்கிறது என்ன? மத்தேயு 19 இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிற போது பேதுரு அவரை குறித்து சில காரியங்களை கேட்கிறார். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உமக்கு பின் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சரியான ஒரு கேள்விதான். அவர் கேட்டார், நான் என் தொழிலை விட்டுட்டேன், படகை விட்டுட்டேன், பிடிச்ச மீனை கூட அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், உம்மை பின்பற்றி வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 19:28, 29, 30 மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். இதில் சொல்லுகிறார், இங்கே எனக்காக நீ விட்டது எல்லாத்தையும் 100 அடைந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லுகிறார். இதே இது மார்க்கில் என்றால் கேள்வி கேட்டவர் பேதுரு தான். பேதுரு வாயாலே இந்த வார்த்தைகள் மார்க்கு விசேஷத்தில் எழுதப்படுகிற போது அதில் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறார். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று எழுதுகிறார். இதே காரியத்தை லூக்கா 18:30 எழுதுகிற போது அந்த 100 என்றுமல்ல, இம்மையிலே அதிகமாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வான் என்று எழுதுகிறார். ஸோ இழக்கிற போது நமக்கு ஒரு வருத்தம் வரும், அதுதான் துன்பங்கள். ஆனால் அதனுடைய விளைவு திரும்ப கையில் கிடைக்கிற போது கிறிஸ்துவின் நிமித்தமாக விட்டவன் எவனும் எதை இழந்து போவதில்லை. விதைக்கிறோம், கையில் இருக்கிறதெல்லாம் நிலத்துக்குள்ளே விதைக்கிற போது கையில் இருக்கிறதெல்லாம் போயிடுது. ஆனால் விளைஞ்சு வருகிற போது 30, 60, 100 மடங்குமாக வரும். அந்த ஒரு காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும். அதே போல் கொடுத்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்றால் மனிதனுடைய ஞானத்தினாலோ பணத்தினாலோ திறமையினாலோ பக்தியினாலேயோ நித்திய ஜீவனை பெற முடியாது. அது தேவனால் மட்டுமே தான் அதை கொடுக்க முடியும். அதை அவர் சொல்லுகிறார், இம்மையிலே அதிகமாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
அது மட்டுமல்ல, நமக்கு அவர் கொடுத்த சுதந்திரத்தினுடைய மகிமை இன்னதென்று நாம் அறிய வேண்டும். மத்தேயு 19:28 சொல்கிறார், மறு ஜென்ம காலத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆள்வீர்கள் என்று. இதே 1 கொரிந்தியர் 6வது அத்தியாயத்திலே 2-3 வசனங்களிலே பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிற போது எழுதுகிறாரு, நாம் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று நீங்கள் அறியீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. 3வது வசனத்துல தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படிங்கிறார். வருங்காலத்திலே தேவனுக்கும் தேவதூதர்களுக்கும் நடுவிலே, தேவனுக்கு கீழாக தேவதூதர்களுக்கு மேலான ஒரு படியிலே நாம் இருப்போம், இதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறார். யோவான், இயேசுனுடைய சீசரான யோவான் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் வருகிற போது அதில் ஒரு 2 காரியங்களிலே அவர் ஒரு காரியத்தில் தேவதூதனுடைய காலில் விழுந்தவனை வணங்க போனார். அப்பொழுது தேவதூதன் அவரை நோக்கி எச்சரித்து சொன்னார், இப்படி செய்யாதிருக்க பார், ஏனென்றால் நானும் இந்த சுவிசேஷத்து நிமித்தமாக பாடுபடுகிற உங்களோடு கூட தேவனுடைய வேலையாளாக இருக்கிறோம், பணியாளாகவே இருக்கிறோம், அதை நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எங்களை தாழ்த்தி தேவனுடைய பணியாளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்காக நன்றாக தெரியும், தேவதூதர்களையே நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு காலத்திலே அவர்களை விசாரிக்கக்கூட அவர்களுக்கு மேலாக இருந்து அவர்கள் நடத்தி செல்ல அவர்கள் ஆளுகை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு நாம் வரப்போகிறோம். வெளிப்படுத்தல் 20:4 கிறிஸ்துடையவர்கள் அவரோடு உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் பூமியிலே அரசாண்டார்கள் என்று சொல்லுகிறது. அவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தலிலே 2வது அத்தியாயத்திலிருந்து 3வது அத்தியாயம் வரைக்கும் சபைகளுக்காக என்று சில காரியங்கள் கொடுத்து இருக்கிறார். இது சபைகளுக்கு மாத்திரம் வேறு யாருக்கும் கிடையாது. 2வது அத்தியாயம் 7வது வசனத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு கொடுப்பேன் என்கிறார். 11வது வசனத்திலே 2ஆம் மரணம் இல்லை, அதனால் இனிமே பிரிவு, தேவனுக்கு அவர்களுக்கு பிரிவோ கிடையாது, அவர்கள் தேவனோடு நித்திய நித்தியமாக வாழ்வார்கள். 17வது வசனத்திலே மறைவான மன்னாவை கொடுப்பேன், வெண்மையான குறிகள், அதான் ஸ்பெஷல் மெடல். மிலிட்ரியில் ஆர்மியில் ஜெயிச்சு வந்தவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு மெடல் கொடுப்பாங்களா, அதுபோல் ஒரு அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்காக கொடுப்பேன்ங்கிறார். 26வது அத்தியாயத்திலே ஜாதிகளின் மேலே அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். 3வது அத்தியாயம் 5வது அத்தியாயத்தில் வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். 3வது அத்தியாயம் 12வது வசனத்திலே அவனை தேவாலயத்தில் தூணாக்குவேன், அவனுக்கு புதிய நாமத்தையும் என் பிதாவின் நாமத்தையும் என் நாமத்தையும் எருசலேமுடைய நாமத்தையும் நான் அவனுக்கு தருவேன், விசேஷமான ஒரு நாமத்தை நான் அவனுக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. 21வது வசனத்தில் என் சிங்காசனத்தில் என்னோடு அமரும்படியாக அருளை செய்வேன் என்கிறார். வெளிப்படுத்தல் 21-22 நம்முடைய உண்மையான நித்திய நித்தியமாக வசிக்கக்கூடிய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரம எருசலேம். அங்கே தான் நம்ம குடியிருக்க போகிறோம். அங்கே தான் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார், நமக்காக பண்ணுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் இன்று அவர் என்னை ரட்சித்து அழைத்ததன் நிமித்தமாக எனக்கு கிடைத்தது. இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்காதவனுக்கு இதில் எதுவுமே கிடையாது. அவர் என்னை அழைத்ததினாலே உண்டாயிருக்கக்கூடியது. பூமிக்குரிய காரியங்கள் கொஞ்ச காலம்தான். பூமியிலே நடக்கக்கூடிய அற்புதங்களும் சுகங்களும் ஆரோக்கியங்களும் பலன்களும் பணமும் வசதியும் கொஞ்ச காலம்தான். ஆனால் இதில் அவர் சொன்னது எல்லாமே நித்திய காலத்திற்காக, அந்த நித்திய காலத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் பாடுபட வேண்டியது அவசியம். ஜிம் எலியட் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன், ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்ய போய் மரித்து போன மனிதன், அவர் எழுதின ஒரு வார்த்தை, இழக்கக்கூடாத ஒன்றிற்காக வைத்திருக்க முடியாததை விட்டுவிடுகிறவன் முட்டாள் அல்ல என்று எழுதினார். இழக்கக்கூடாத ஒரு காரியத்திற்காக, என்னால கடைசி வரை வைத்திருக்க முடியாத காரியத்தை விட்டு விடுகிறவன் முட்டாள் அல்ல என்று சொன்னார். அவர் அந்த ஆதிவாசிகள் மத்தியிலே ஊழியம் செய்ய போய் அங்க ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார். ஆனால் அதனுடைய விளைவு அந்த ஆதிவாசிகள் அனைவருமாக தேவனுக்குள் வரக்கூடிய ஒரு காரியத்திற்குள்ளதாக காரியம் நடந்துபட்டது. அதிலே அநேக ஊழியர்கள் எழுப்பினார்கள், சரித்திரமாக இருக்கக்கூடியது. அதை ஒரு திரைப்படமாக கூட எடுத்திருக்கிறார்கள் நன்றதாக. எண்ட் ஆஃப் த ஸ்பியர் என்ற பெயரிலே ஆங்கிலத்திலே, மராட்டியிலே, ஆங்கிலத்திலே மற்ற பாஷைகளும் ஒன்று உண்டு. எண்ட் ஆஃப் த ஸ்பியர் என்கிற பேரிலே நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் நன்றாகவே தெரியும்.
இழக்கக்கூடாதது. தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதங்களை நான் இழக்கக்கூடாது. அதற்காக என்னால் நித்தியம் வரை வைத்திருக்க முடியாத காரியத்தை நான் விட்டு விடுவது தவறல்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இதை விட்டு விடுவதற்கு பலனை கொடுக்கும். அவர் என்னை அழைத்தனால எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்று நாம் அறிய வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியம், அநேகரிடத்தில் சரியாக புரிபடாத ஒரு காரியம், பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். எபேசியர் 1வது அத்தியாயத்திலே 18வது வசனத்திலே பின்பகுதி, பரிசுத்தவான்களிடத்திலே, பரிசுத்தவான்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நம்மிடத்திலே, தமக்கு என்றால் தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு உண்டாயிருக்கக்கூடிய சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு புரியாத ஒரு காரியம். ஒருவேளை தப்பா எழுதிட்டாங்களோ, பரிசுத்தவான்களுக்கு தேவனிடத்தில் உண்டாயிருக்கக்கூடிய சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்று எழுதியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனா உண்மையிலே பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கக்கூடிய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த காரியம் நாம் நன்றாக தெளிவாக நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொன்னார். அந்த காரியங்களை குறித்து யோவான் 10வது அத்தியாயத்தில் 27லிருந்து 30 வசனங்கள் படித்தால் நம்ம அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 10வது அத்தியாயத்தில் 27லிருந்து 30 வரைக்கும், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இது யோவான் 10வது அத்தியாயத்திலே அவர் சீசர்கள் அவர் பின்தொடர்ந்து வருவதை குறித்து சொன்னதே வார்த்தை. இது யோவான் 17வது அத்தியாயத்தில் இன்னும் விளக்கமாக சொல்லுகிறார். யோவான் 17வது அத்தியாயம் சிலுவைக்கு செல்வதற்கு முந்தின நாள் இரவிலே இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஒரு ஜெபம். இது ஒரு ஜெபம்தான். இது யோவான் 13, 14, 15, 16, 17 இந்த 5 அத்தியாயங்களுமே சிலுவைக்கு போவதற்கு முந்தின நாள் இரவிலே அப்பத்தை பிட்டு திராட்சரசத்தை கொடுத்து சீசரோடு மாத்திரம் இருக்கிற போது அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த 13வது அத்தியாயத்திலிருந்து 17 கடைசியாக அவர் ஏறெடுத்த ஒரு ஜெபம். இந்த ஜெபத்திலே அவர் சில காரியங்களை வேண்டிக் கொள்கிறார். அதை முழுவதுமாக தியானிப்பது நல்லது. நாம் தியானிப்பது நல்லது என்றால் நமக்கு குறித்தும் இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்மை குறித்தும் அதிலே இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி இருக்கிறார், வேண்டிக் கொண்டு இருக்கிறார். அவைகளில் சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். 10வது வசனங்கள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். இதில் யாருக்காக சொல்லுகிறார்? அவரை தெரிந்து கொண்ட சீசர்களுக்காக. 9வது வசனத்தில் 8வது, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவையில் ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அவர் சொல்கிறார் தெளிவாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன், அவர்களிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 11வது வசனம், நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன், பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்திலே காத்துக்கொள்ளும். அதாவது நீர் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் செய்து முடித்து விட்டு நான் மேலே வந்துகிறேன், மீதமுள்ள வேலையை அவர்கள் பூமியிலே இருந்து செய்கிறார்கள், என்னை நீர் காத்து கொண்டது போல நீர் அவர்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தை சொல்லுகிறாரு, நான் இருந்த போது அவர்களை காத்து கொண்டேன், உலகத்தில் இருக்கிற போது நான் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல்
நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ரசிக்கப்பட்ட உடனே அவர்களை மேலே எடுத்துக்கொடாம அவர்கள் குறித்த காரியத்தை அவர்கள் செய்து முடிக்கும் வரைக்கும் தீமை அவர்களை மேற்கொள்ளாதபடி நீர் அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். காரணம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதனால உலகம் அவர்களுக்கு விரோதமாக செயல்படும், போராடும். ஆனாலும் நீர் தீமை நின்று அவர்களை காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்கிறார். அடுத்ததாக 20வது வசனத்துல அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஆக்கும் என்று சொல்லுகிறார். 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், அவர்களை இன்னுமாக பரிசுத்தப்படுத்தும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, நித்தியத்திற்கு நாம் வர முடியாது. அதற்கு நாம் பூரணப்படுவதற்கு பரிசுத்தத்தில் வளர வேண்டும். அதற்கு அவர்களை பரிசுத்தப்படுத்தும், அதை முக்கியமாக அவர் வேண்டிக் கொள்கிறார். 20வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இங்கு நமக்காகவும், அவர்கள் கேட்ட அந்த சுவிசேஷத்தை கேட்டு சொல்லி அதன் மூலமாக தேவனை விசுவாசிக்கிற நமக்காகவும், அங்க இருந்த 12 சீசர்களுக்காகவோ கூட இருந்தவர்களுக்காக மாத்திரம் அல்ல, அதை விசுவாசிக்கிற நமக்காகவும் இங்கே வேண்டிக் கொள்கிறார். அதில் விசேஷமாக 23வது வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்க முடிக்கும், என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அதாவது அவர் எனக்குள்ளாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பரலோகத்தில் எனக்கு இருக்கிற மகிமையை அவர்களும் அனுபவிக்கத்தக்கதாக அவர்களும் என்னோடு வந்து இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இதில் விசேஷமாக தெரிய வேண்டியது பிதாவும் கிறிஸ்துவும் நம்மோடு உடனே இருக்கிறார், நமக்குள்ளாகவே இருக்கிறார்கள். நமக்குள்ளாக இருந்து நம்மை காத்து பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டே வருகிறார்கள். அவருடைய சுதந்திரம் என்றால், என் வாழ்க்கை நான் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்தேன், கிறிஸ்து சொல்வதை கேட்டு அவர் சொன்னபடியாக அவருக்கு சாட்சியாக வாழ்வதன் நிமித்தமாக கிறிஸ்துவனுடைய நாமம், பிதாவினுடைய நாமம் என் வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும். உதாரணத்துக்கு இயேசு சொன்னாலும், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, உங்கள் நற்கிரியையினாலே பிதா மகிமைப்படும்படியாக என்று சொன்னார். நம்முடைய நற்கிரியையினாலே பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை நடந்து செல்லாது. என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் கையிலே செல்லத்தக்கதாக. இதை இயேசு மாத்திரம் சொல்லவில்லை, பிதாவாகிய தேவனும் இதை ஒரு காரியத்திலே பேசுகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம் மல்கியா நாம் வருகிற போது அதில் கடைசியாக வருகிற 3வது அத்தியாயத்தில் சில காரியங்களை பிதாவாகிய தேவன் கேட்கிறார். அத்தியாயம் 3 மல்கியா அத்தியாயம் 3 நாம் படிக்கலாம். 13வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். இதுல ஒரு கேள்வி, தேவன் இந்த கேள்வியை கேட்கிறார். நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சு கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவன் சொல்ல, எனக்கு விரோதமாக நீங்க பேசுறீங்க, அது எனக்கு வருத்தமா இருக்குங்கிறாரு. உடனே ஜனங்கள் கேட்கறாங்களா, உமக்கு விரோதமாக என்னத்தை பேசணும் அப்படிங்கிறாங்களாம். அவர் பதில் சொல்கிறார், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? நீங்க கேட்குறீங்க, நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதனால கஷ்டப்பட்டு பாடலுக்குள்ள போவதனால என்ன பிரயோஜனம்னு கேட்குறீங்க. ஆனா அடுத்தது, இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்களே, அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறோம். அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் நல்லா இருக்கான், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கலையா, கண்ணு இல்லையா, என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், இவருக்காக இப்படி நடக்கிறாரே, எனக்கு என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் வருத்தப்பட்டு பேசுகிறீர்கள். இது எனக்கு விரோதமாக பேசின பேச்சு.
அது எனக்கு கடினமாக இருக்குதுங்கிறார். அப்பொழுது கர்த்தர் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாரு 16 அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு இணைந்து பேசிக் கொள்வார்கள், அப்போது கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை தியானித்து அதன்படி செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம், ஒரு டைரி அவர்கிட்ட இருக்குதான். என்னன்னைக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இவன் படித்து என்னை கேட்டு நான் சொன்னபடி நடக்கணும் போனான்னு ஒரு ரெக்கார்டு, நம்முடைய கிறிஸ்துவுக்கோ தேவனுக்கு பிரியமான கரன்சி ஒரு ரெக்கார்டை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 17வது வசனம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இப்போது நீங்க பார்க்குற வித்தியாசம் இருக்காது, அன்னைக்கு அது உள்டாவா வேற மாதிரி இருக்கும், அன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிறாரு. இதுல விசேஷமான ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில மிகவுமாக என்னை ஊன்றின ஒரு வார்த்தை 17வது வசனத்தில், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அப்படிங்கிறார். அதனால அது ஆங்கிலத்தில் மை ட்ரெஷர்டு பொசிஷன்ஸ், என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய சம்பத்து, என்னுடைய சொத்து என்று சொல்லுகிறார். யாரை சொல்லுகிறார்? தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிற நம்மைத்தான் சொல்லுகிறார். இதைத்தான் பவுல் எழுதின எபேசியரிலே 1வது அத்தியாயத்தில் அந்த 18வது வசனத்தில் நாம் அழைக்கிறோம், பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று. பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிற போது எழுதுகிறார், நமக்கு நன்றாகவே தெரியும் 1 கொரிந்தியர் 3:16 பரிசுத்தாவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியீர்களா அப்படிங்கிறார். 6வது அத்தியாயம் 19வது வசனம் சொல்லுகிறார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆவியினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்ட இந்த சரீரத்தினாலே தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ரோமர் 12வது அத்தியாயத்தில் 1-2 தான் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக தேவனுக்கு சமர்ப்பியுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கிறிஸ்து பிதாவை நோக்கி சொன்னார் தீர்க்க தரிசனங்களிலே, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினர், பிதாவே உம்முடைய சித்தம் செய்வதற்காக நான் வருகிறேன். இன்று நான் எப்பொழுது ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கையை தான் செய்கிறோம். எனக்கு இஷ்டமாக என் பிரியப்படி என் சித்தத்தின்படி நான் வாழ்ந்தேன், அது போதும், அந்த பாவியாக மனிதன் மரித்து விட்டான். இனிமேல் தேவனே உம்முடைய பிள்ளையாகிய உம்முடைய சித்தம் செய்வதற்காக நான் இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும் என்னை நடத்தும் என்று சொல்லி இதைத்தான் சொல்கிறாரு. நான் விரும்புகிறபடி நான் சொல்கிறபடி வாழ்கிற ஒவ்வொருவனையும் அவர் எனக்கு அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுதந்திரம் என்று சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் புரிந்து கொள்வதற்காக ஒரு காரியம் சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு சிலர் வரலாம், காய்கறி விற்கிறவங்க வருவாங்க, பால் கொண்டு வரவங்க வருவாங்க, தண்ணி கேன் கொண்டு வரவங்க வருவாங்க, யார் வேணாலும் வருவாங்க. ஆனால் வாசலை தாண்டி உள்ளே வர முடியாது. வாசலுக்கு வெளியே தான் நின்று கூப்பிட்டு நம்ம கையில் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் லிமிட்டு. சில நம்முடைய நண்பர்கள் வரலாம், வந்தாங்கன்னா உள்ளே ஃப்ரண்ட் ரூமில் சேரில் உட்காந்து நம்ம டீ கொடுத்தோம்னா சாப்பிட்டு நம்ம கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம். அந்த ஃப்ரண்ட் ரூமுக்குள்ளே வர உட்கார கொஞ்சம் நேரம் இருக்க போகத்தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய சுதந்திரம். நம்முடைய உறவினர்கள் சிலர் வரலாம், வந்தால் வீட்டுக்குள்ளே எல்லாரும் போகலாம் வரலாம். ஆனால் நம்ம பெட்ரூமுக்குள்ளே போய் படுக்கிறதுக்கோ அங்கே போய் உட்காரதுக்கோ அவங்களுக்கு ரைட்டு கிடையாது, வரமாட்டாங்க. திருமணமானவங்கள வீட்டில் அந்த பெண்ணோடைய பையனுடைய அம்மாவோ அப்பாவோ வரலாம். அம்மா வந்தாங்கன்னா கிச்சன் வரைக்கும் போய் என்னென்ன வேணும் ஏது வேணும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சமையல் இறைவரை போகிறதுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு அளவு தான் உண்டு. ஆனால் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நம்முடைய வீட்டினுடைய முழுமையாக எல்லா பகுதியிலும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இதைத்தான் அவர் சொல்கிறார், மகிமையின் சுதந்திரம், தமக்கு உண்டாயிருக்கக்கூடிய சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று.
நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பகுதியும் தனிப்பட்டு எனக்கென்று தனியாக கிடையாது. எல்லா பகுதியும் அவருடைய ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்கிற போது அவர் அதை அவன் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் என் ஆளுகை கொடுத்திருக்கிறான். என் விருப்பப்படி எனக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக வாழ்கிறான். நான் அதை சந்தோஷத்தோடு என்னுடைய சுதந்திரமாக நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று, என்னுடைய சம்பத்தாக என்று சொத்தாக பெற்றுக்கொள்கிறேன் என்று பெற்றுக்கொள்கிறார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் போகணும். இது நமக்கு தெரிய வேண்டும் என்கிறார். அடுத்தபடியாக அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அதாவது எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இது நமக்கு புரிய வேண்டிய ஒரு காரியம். சங்கீதம் 8 தாவீது தேவனை துதித்து சொல்லுகிற போது, நீர் சிருஷ்டித்த ஆகாயம், பூமி, சூரியன், சந்திரன் இவைகளாகிய உம்முடைய விரல்களின் கிரியையை நான் காண்கிற போது என்று சொல்லுகிறார். அதாவது வானம் பூமி எல்லாம் சிருஷ்டிப்பும் அவருடைய விரல்களின் கிரியை என்று சொல்லுகிறார். 8வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் சாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. ஸோ அவனுடைய சிருஷ்டிப்பை எல்லாம் செய்வதற்கு ஒரு விரலாலே செய்யக்கூடிய காரியம் தான். நம்ம இன்னைக்கு விரலால் என்னென்ன காரியம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் லகுவான ஒரு காரியம் தான் அவருக்கு. ஆனால் இதே இதில் மோசே எழுதுகிறார். உபாகமம் 5:15 எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்த ஜனங்களை அங்கிருந்து மீட்டு கொண்ட போது தேவன் அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு என்ன செய்தார் என்பதை எழுதுகிறார். உபாகமம் 5:15 வசனத்திலே, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஸோ எகிப்திலே அடிமையாயிருந்த ஜனங்களை மீட்பதற்காக 10 விதமான வாதைகளையும் அற்புதங்களையும் செய்து அவர்களை மீட்டு எடுப்பதற்காக தேவன் தம்முடைய வலக்கரத்தின் வல்லமையை உபயோகப்படுத்தினார். ஆனால் இங்கே எபேசியரிலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு அவர் செயல்பட்ட வல்லமையினுடைய அளவு என்ன என்று இங்கே காண்பிக்கிறார். தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே தன்னுடைய முழு பலனையும் காண்பித்து எழுப்பினார். மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தேவன் எழுப்பவில்லை. வேத வசனம் நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆதாமின் சந்ததியாகிய முழு மனுக்குலத்தையும் பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து அவர்களை முழுமையாக வெளியே எடுத்தார். அதனால தான் எபேசியரில் நமக்கு வருகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று வருகிறது. கிறிஸ்துவை மாத்திரமல்ல, நம்மையுமே எழுப்பினார். நம்மை அவரோடு கூட உன்னதத்தில் உட்காரவும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய இந்த காரியம் இதை முடித்தவுடன் நம்ம அங்கே தான் போகணும். எல்லா மனிதர்களுக்காக இந்த காரியத்தை செய்து விட்டார். பலத்த சத்துவத்தின் வல்லமை, அப்பேற்பட்ட பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி என்னை மீட்டிருக்கிற என்னுடைய தேவன் என்னை அவ்வளவு சும்மா ஈஸியாக விட்டுற மாட்டார். அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு பிதாவின் மேல இருக்கக்கூடிய பக்தியையும் விசுவாசத்தையும் காட்டிலும் பிசாசின் மேல இருக்கிற பயம் அதிகமாக இருந்தால், அதை உதாரணம் நான் சொல்றது, பிதாவின் மேல இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் பிசாசின் மேல இருக்கிற விசுவாசம் அதிகமா இருக்கிறதுனால தான் நம்ம அநேக போராட்டத்துக்குள்ள போறோம். பிசாசு வஞ்சிக்கிறவன், அவனை குறித்து தெளிவாக வேதம் தான் சொல்ல முடியும். ஆனா பிசாசே கற்றுக் கொடுக்கக்கூடிய வஞ்சிக்கிற அந்த சினிமா, டிவி, சீரியல்ல போய் பார்த்துவிட்டு பிசாசு இப்படிலாம் செய்வான்னு அவன் பொய்க்கு போய்தா அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு அதை விசுவாசிட்டு கொண்டு இருந்தா நம்ம பிரச்சனைக்குள்ளதான் மாட்டிக்குவோம். வேதம் தெளிவாக சொல்லுது, அவனால என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியாது, நீ எனக்குள்ள இருந்தேன்னா அவன் எங்க தான் வந்து நிக்கணும்னு தெளிவாக சொல்லுது. நமக்கு அந்த வார்த்தையில விசுவாசம் வேண்டும்.
எபிரேயரில் 1வது அத்தியாயத்தில் எபிரேயர் நிறுவனம் ஆக்கியோன் வந்து அந்த எபிரேயர்களுக்கு எழுதுகிற போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2வது அத்தியாயத்தில் 1 to 4வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. தேவதூதர்கள் மூலமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு அதுக்கு விரோதமாக செஞ்சால் அதுக்கு நீதியான தண்டனை வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிற போது 3வது வசனம், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், 3வது அடையாளங்களினாலும், 4 அற்புதங்களினாலும், 5 பலவிதமான பலத்த செய்கைகளினாலும், 6 தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அவர் பலத்த சத்துவத்தினால கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டோம் என்பது சர்வ சாதாரணமான ஒரு காரியமாக அல்ல. பிதாவாகிய தேவன் முன்குறித்தார். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்து எனக்காக பரிந்து பேசி என் தண்டனையிலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என் இதயத்துக்குள்ளாக என்னை மனந்திரும்புதலுக்குள்ளாக பாவத்தை கண்டித்து உணர்த்தி என்னை மனந்திரும்புதலுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியன் சுவிசேஷத்தை எனக்கு பிரசங்கித்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்கிற போது கிறிஸ்து தம்முடைய மந்தைக்கு தன்னுடைய சரீரத்துக்குள்ளே என்னை ஒரு அவயவமாக சேர்த்து கொண்டார். சும்மா ரட்சிக்கப்படல, அது நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதை குறித்து சொல்லுகிறது. முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் கேட்டவர்களால் உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தவான் வரங்களிலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி தப்பித்துக்கொள்ளும்? ரட்சிக்கப்பட்டோம் என்பது தேவன் தன்னுடைய பிள்ளையாக எடுத்துக்கொண்டார். இது ஒரு பெரிய ஸ்தானம். நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏனென்றால் நம்ம உலகத்தாரர்களை பார்த்து உலகத்தில் இருக்கிறவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த உலகத்தார் அல்ல, அது நமக்கு முதல்ல நன்றாக தெரிய வேண்டும். எனக்கு அங்கே இருக்குது நிறைய, நான் அங்கே போகணும். இங்கே அவர் எனக்கு என்ன சொன்னார் அதை செய்து இங்கே என் வாழ்க்கையிலே அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நான் வாழ வேண்டும். அதற்கு என்னை இப்படி பலத்த சத்துவத்தில் வல்லமையால் ரட்சித்த என் தேவன் என்னை விட்டுவிட மாட்டார். அவருடைய காரியத்தில் நடந்து போனால் என்னோடு உடன் இருந்து என்னை பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டு போவார். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிவிட்டார், என் கையிலிருந்து ஒருவனும் அவர்கள் பறித்து கொள்ள முடியாது, அவர்கள் ஒருவதும் கெட்டுப்போ என்றால் எனக்கு அவர்கள் கொடுத்த பிதா எல்லாரை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். இந்த ஒரு காரியத்தில் நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதற்குள்ளாக நடந்து செல்ல வேண்டியது நமக்கு முக்கியமானது. பலத்த சத்துவத்தின் வல்லமையினாலே நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். சும்மா சாதாரணமாக நமக்கு அது இலவசமாக கிடைத்ததுனால நமக்கு அதனுடைய வேல்யூ சரியாக தெரிய மாட்டேங்குது. அவருக்குரிய உறவுகளுக்குள்ளாக நம்ம போக மாட்டோம். அது நமக்கு சரியாக தெரிய வேண்டிய ஒரு காரியம். அடுத்தபடியாக எபேசியர் 3:16 வசனத்தில் இந்த ஜெபத்தை குறித்து சொல்லிவிட்டு பல காரியங்களை சொன்னதற்கு பிற்பாடு அவர்களுக்கு சில ரிமைண்டர்ஸ் போல இதே ஜெபத்தை திரும்பவுமாக எடுக்கிறார். எபேசியர் 3:16 வசனம், பதினாலிலிருந்தே படிக்கலாம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இது நம்பர் 1. 2, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். இது 2. 3, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று அறிந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அதன் விளைவாக தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்துல தான் சொல்லுகிறாரு, நாம் வேண்டிக் கொள்ளிருக்க நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வருகிறது.
இது அந்த காரியங்களை திருப்பி நமக்கு ஒரு ரிமைண்டர் போல, இன்னொரு ஜபமாக, நான் அவங்களுக்கு இதை வேண்டுமென்று ஜெபித்து விட்டேன், இப்போ இவங்களுக்கு ஒரு ஆறுதலாக திரும்பவும் இதை கொடுமை என்று இரண்டாவதாக இந்த காரியத்தை ஜெபிக்கிறது. இது நமக்கு சரியாக தெரிய வேண்டிய ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்டதற்கு பின் நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்திற்கு நான் வளர்ந்து செல்ல வேண்டும். ஒரு சின்ன ஒரு கதை உண்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன். ஒரு பாஸ்டர், ஒரு சபையினுடைய ஒரு பாஸ்டர் ஒரு குடும்பத்திற்கு விசிட் போனார். போனபோது அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தாரை பார்த்து பேசியிருப்பது, அந்த குடும்பத்தாருடைய மகளுக்கு 6 மாதங்களுக்கு முன்னதாக அதே ஊரிலே உள்ள ஒரு பையனுக்கு, நல்ல ஒரு கிறிஸ்தவ பையனுக்கு திருமணம் ஆகியிருந்தது. திருமணத்தை இவர் தான் நடத்தி வைத்திருந்தார். போகிற போது அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருந்தா. பார்த்துட்டு அவங்க வீட்டில் எல்லாம் ஜோம் பண்ணிட்டு, என்னம்மா எப்படி இருக்க, என்ன செய்கிற, எப்படி இருக்கான் புருஷன், எப்படி இருக்கான் என்னன்னு கேட்குற போது, இல்லைங்க அவர் என் மேலே பிரியமாகவே இல்லைங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன வருத்தம் பாருங்கய்யா, எனக்கு பர்த்டே நேற்று ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கல எனக்கு, அவர் என்ன என்னை நேசிக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொன்னான். அப்படியாம்மா, சரி இருக்கட்டும், நான் அந்த பையனை பார்த்து கொஞ்சம் புத்திமதி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வந்தோன்னே நேராக அதே ஊரில் இருந்ததுனால அந்த பையனுடைய வீட்டுக்கு போனார். போனபோது அந்த பையன் வீட்டில் இருந்தால் பார்த்தோன்னா, வாங்க ஐயா உட்காருங்க, எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். என்னப்பா எப்படி இருக்கீங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுதுன்னா, போகுதுங்க அப்படின்னு சாதாரணமாக சொன்னான். இப்போ நான் உங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னா, அவன் விருப்ப மாட்டேன். என்னங்க அந்த ஒய்ஃபை பார்த்தீங்களா, அங்கே தான் இருந்தால் பார்த்தீங்களா, பார்த்தேன் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டேன். நல்லா தான் இருக்கா, ஆனால் என்னமோ முந்தா நாள் அவளுக்கு பிறந்த நாளாமே அப்படின்னா. ஆமாம் எனக்கு தெரியும்ண்ணே, ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கலன்னு சொல்கிறாளேப்பா, என்னப்பா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் திருமணம் கசந்து போச்சா, ஏன் என்னாச்சு அப்படின்னா, அந்த பையன் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருக்குன்ட்டு போய் உள்ளே போய் பீரோவில் வந்து ஒரு சாரி ஒன்று எடுத்து கொண்டாந்து காமிச்சான். பாருங்கள், 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் பட்டு சேலை, என் மனைவியோட முதல் பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுக்கணும் தான் வாங்கி வச்சிருக்கு. அப்புறம் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டார். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கல்யாணமான 3ஆவது நாள் அவள் சொன்னா, எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். சரி வான்னு அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தேன். கல்யாணமாகி இதோட 7 மாதங்கள் 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு, இது 7வது மாதம். ஆனால் இன்ன வரைக்கும் வரல, அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கிறா. நாங்கள் எப்படி ஒரு இதுக்குள்ளே வர முடியும்? திருமணம் ஆனதுக்கப்புறம் என் கூட வந்து என் வீட்டில் இருந்து எனக்குள்ளே வளர்ந்தா தானே முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போது அவரால் முடியல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வந்து அப்படி தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணிட்டோம், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், அது நிச்சயதார்த்தம் தான். நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் யாரோட நிச்சயதார்த்தம் பண்ணதோ அவருக்கு என்ன பிரியம், அவருக்கு என்ன விருப்பம், அதற்கு எப்படி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அந்த பெண், நிச்சயிக்கப்பட்ட பெண் மாற வேண்டும். திருமணத்தினாலே அந்த கணவன் தனக்கு உரிய எல்லாவற்றிலும் ரைட்டை அவளுக்கு கொடுத்துட்டு, அவள் என்னுடைய ஸ்தானத்தில் அவளை கொண்டு வந்து அவனுடைய வீட்டிலே, அவனுடைய நிலத்திலே, அவனுடைய சொத்து எல்லாத்திலும் அவளுக்கு சம பங்கு உரிமையை கொடுக்கக்கூடியான். அந்த கல்யாணம் வந்து இயேசு கிறிஸ்து வருகிற நாளில் தான் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கே நிறைய பேர் உலக பிரகாரமான காரியத்துக்காக மாத்திரம் அவரை பற்றி கொண்டிருந்தா அந்த பெரிய காரியத்தை விட்டு விடுவோம். அதில் கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கு அதே அந்த எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்தலிலே இயேசு சபையில் எழுதுகிற போது கொடுத்த வார்த்தை கொஞ்சம் வருத்தமான ஒரு வார்த்தை தான். வெளிப்படுத்தல 2வது அத்தியாயத்தில் 1 - 7 வசனங்கள் வரைக்கும் அந்த சபையை குறித்து எழுதுகிறார். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது சொல்கிறதாவது, உன் கிரியையையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ ஆதியிலே ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட போது எவ்வளவு பிரியமா இருந்த அந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ரட்சிக்கப்பட்ட போது ஜெபத்திலேயோ வேதத்தை தியானிக்கிற போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பிரியமாக இருந்தையோ அதுக்கு திருப்பி வா
என்னோடு பேசு. அந்த எனக்கும் உனக்குள்ள உறவிலே அன்பு இருந்தால் தான் 2 பேரும் நிறைய பேச முடியும். அந்த உறவுக்குள்ள நீ திருப்பி வா என்று அவர் சொல்லுகிறார். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்கிறார். அந்த மாதிரி போவாங்க. இந்த ஜபத்தினுடைய பவுல் எபேசு சபைக்கு எடுக்கப்பட்ட ஜபம் எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே தான். இதை நாம் சரியாக புரிந்து இதற்குள்ளாக விசுவாசித்து இதற்குள்ளாக செய்கிற போது எபேசு 3வது அத்தியாயத்தில் 16 இருந்து சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உரியவைகளாக்கி கொண்டு நாம் அதில் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். இதோடு இந்த எபேசு சபைக்கு சொன்ன இந்த ஜபம் முடிந்து விட்டது. இதில் உலக பிரகாரமான காரியங்களே தேவன் உனக்கு அதை கொடுப்பார் இது கொடுப்பார் எதையும் ப்ராமிஸ் பண்ணலை. பரலோகத்தின் காரியங்கள் தான் அவருக்கும் உனக்குள்ள நெருங்கி அவருக்கு உனக்குள்ள கொடு. வெளிப்படுத்தலில் 3வது அத்தியாயத்தில் 20வது வசனத்திலே சொல்கிறார், இதோ நான் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனிடத்தில் அவனுக்குள் நான் பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் கேட்குறாரு. நான் அவன் கூட வந்து அவன் வீட்டில் வந்து அவன் வீட்டிலே தங்கி அவன் கூடயே சாப்பிட்டு அவன் கூடயே இருப்பேன். அவன் ஒரு நாள் என் கூட வந்து என் வீட்டில் வந்து என் கூட சாப்பிட்டுட்டு என் கூடயே இருப்பான். இதுதான் அவர் சொன்னுடைய அர்த்தம். அந்த உறவு அன்பின் நிமித்தமாக வருகிற தேவன் இந்த அன்பின் நிமித்தமாக உள்ளே கொண்டு வர வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பற்றி கொண்டு ஆசீர்வதிக்கிறவரை விட்டுவிடக்கூடாது. எபேசு சபையிலே அந்த ஒரு சில காரியங்கள் தான் ஆசீர்வதி பற்றி கொண்டாலும் நிறைய வேலை செஞ்சாங்க, கிரியை செஞ்சாங்க, ஊழியம் ஓடினாங்க. ஆனால் அவர்கிட்ட இருக்கிறத விட்டுட்டாங்க. எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் உண்டு, ஆதியாகமத்திலே வரும். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறாரு, உன்னுடைய ஏகசூதனும் உனக்கு பிரியமான புத்திரனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் காட்டுகிற மலையில வந்து எனக்கு பலி கொடுனார். ஏன் உன் குமாரனும் ஒரு வாரத்திலே சொல்லலை, 3 அடமொழி கொடுக்குறார். காரணம் வந்து அவன் 100வது வயதில் அவனுக்கு குழந்தை பிறந்த போது அந்த குழந்தையோடு சந்தோஷத்தில் மகிழ்ந்து கொண்டிருந்த போது தேவனோடு இருந்த செலவழித்த அந்த நேரத்தை செலவழிக்காமல் அந்த நேரம் பிள்ளைகளோடு போனதுனால தேவன் வந்து அதை எனக்கு பலியாக கொடு அப்படின்னார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது உணர்ந்து கொண்டான். சரி, நீர் கொடுத்தீரே, நீர் கேட்கிறேன் கொடுக்குற போது சரி நீ எனக்கு கீழ்ப்படிந்ததுனாலே பாரு நான் செய்வேன். அன்றையிலிருந்து ஆபிரகாமுக்கு தெரியும், அந்த பிள்ளையை பலிபீடத்தில் வச்சுட்டேன், இனிமேல் அது என்னதில்லை, ஆண்டவருடைய பிள்ளை. அதே போல ஆண்டவர் கேட்கக்கூடிய ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் ஆண்டவரை காட்டிலும் நம்ம அவரிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை பலிபீடத்திலே கடத்துவோம். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே என் சிந்தை என் சொல் என் செயல் எல்லாவற்றையும் அவர் ஆண்டு கொண்டு அவர் சித்தத்தை என் வாழ்க்கையில் செய்யத்தக்கதாக அவருடைய நாமம் பரிசுத்தப்படத்தக்கதாக அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக என் வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். தமிழிலே மிக சிறந்த ஒரு உன்னதமான ஒரு பாட்டு உண்டு. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் பரனே, திருச்சித்தம் போல என்னை ஆண்டு நடத்தி அருளும். இது அர்த்தத்தோடு உணர்ந்து பாடின ஒரு பாடல். இந்த ஒரு பாடலை போல நம்மை முழுமையாக அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆண்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்தில் அவர் மகிமைப்படத்தக்கதாக கொடுக்கிற போது அவர் மகிமைக்குள்ளாக நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். இனிமேல் ஒன்றும் தயார் பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் வச்சிருக்கிறாரு. அதற்குள்ளாக சந்தோஷமாக நம்மளை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த நாளுக்காக காத்திருக்கலாம். ஜெபிக்கலாம். இதோடு இன்றைய இந்த பாடம் எபேசு சபைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பவுலியர் எடுத்த அந்த ஜபம், அந்த ஜபத்தினுடைய விளக்கங்கள் இதோடு முடிக்கிறோம். நம்ம இதை திருப்பி அந்த எபேசு இதை திருப்பி தியானம் பண்ணுங்க. யோவான் 17வது அத்தியாயத்தை மெதுவாக வார்த்தைகளாக தியானம் பண்ணுங்க. இது ஆவிக்குரிய ஜீவன் வளர்வதற்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதோடு நான் இன்றைய செஷன் கூட முடித்துக் கொள்கிறேன். நன்றி.